11ஆம் வகுப்பின் குப்தர் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 61. குப்தர் காலத்தில் இரும்பு படிவுகள் எங்கு அதிக அளவில் தோண்டி எடுக்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் சி, பீகார் ஆகும். குப்தர் காலத்தில் இரும்பு படிவுகள் பீகாரில் அதிக அளவில் தோண்டி எடுக்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 62. குப்தர் காலத்தில் செம்பு படிவுகள் எங்கு அதிக அளவில் தோண்டி எடுக்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜஸ்தான் ஆகும். ராஜஸ்தானில் செம்பு படிவுகள் அதிக அளவில் தோண்டி எடுக்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 63. 1. குப்தர் காலத்தில் சிரேஷ்டி என்ற வணிகர்கள் ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தனர். 2. சார்த்தவாகா என்ற வணிகர்கள் ஒரே இடத்தில் தங்கி வணிகம் செய்தனர். ஆப்ஷன் டி, 1ம் 2ம் தவறானதாகும். சரியான விளக்கம் 1. குப்தர் காலத்தில் சார்த்தவாகா என்ற வணிகர்கள் ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தனர். 2. சிரேஷ்டி என்ற வணிகர்கள் ஒரே இடத்தில் தங்கி வணிகம் செய்தனர். கொஸ்டின் நம்பர் 64. குப்தர் காலத்து வணிக குழுக்களின் அமைப்பு அவர்களின் செயல்பாடு குறித்து விவரிக்கின்ற ஸ்மிருதிகள் எவை? சரியான விடை ஆப்ஷன் சி, நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகிய இரு ஸ்மிருதிகளும் குப்தர் காலத்து வணிக குழுக்களின் அமைப்பு அவர்களின் செயல்பாடு குறித்து விவரிக்கின்றன. கொஸ்டின் நம்பர் 65. குப்தர் காலத்தில் இந்தியா சீனா இடையே கடல் பயணத்தில் இடர்கள் குறித்து குறிப்பிடுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பாக்யான் ஆவார். சீனாவை சேர்ந்த பௌத்த அறிஞர் பாக்யான் குப்தர் காலத்தில் இந்தியா சீனா இடையே கடல் பயணத்தில் ஏற்படும் இடர்கள் குறித்து விவரிக்கின்றார். கொஸ்டின் நம்பர் 66. 1. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வெள்ளி செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். 2. குப்தர்கள் குறைந்த எண்ணிக்கையில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஆப்ஷன் சி, 1ம் 2ம் தவறானதாகும். சரியான விளக்கம் 1. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். 2. குப்தர்கள் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். கொஸ்டின் நம்பர் 67. குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான துறைமுகம் என்று பாக்யான் எதனை குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, தாமிரலிப்தி. வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான துறைமுகம் என்று பாக்யான் குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 68. குப்தர் காலத்தில் கல்யாண், சால் ஆகிய வணிக துறைமுகங்கள் எத்திசையில் அமைந்திருந்தன? சரியான விடை ஆப்ஷன் பி, மேற்கு திசையில் அமைந்திருந்தன. கல்யாண், சால் ஆகிய வணிக துறைமுகங்கள் குப்தர்கள் காலத்தில் மேற்கு திசையில் அமைந்திருந்தன. கொஸ்டின் நம்பர் 69. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி, சால் ஆகும். சால் என்பது வணிக துறைமுகமாகும். மங்களூர், சலோபடானா, நயோபடானா, மலபார் ஆகியவை வணிக சந்தைகளாகும். கொஸ்டின் நம்பர் 70. குப்தர் காலத்தில் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, வசுபந்து ஆவார். பௌத்த அறிஞர் வசுபந்து தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதினார்.
கொஸ்டின் நம்பர் 71 குப்தர் காலத்து குடைவரை கோயில்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி எலிபெண்டா ஆகும். அஜந்தா, எல்லோரா, உதயகிரி ஆகியவை குப்தர்கள் காலத்து குடைவரை கோயில்கள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 72 அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில்கள் அமைந்துள்ள இடம். சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரம் ஆகும். அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில்கள் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளன. கொஸ்டின் நம்பர் 73 பாக் குடைவரை கோயில் அமைந்துள்ள இடம். சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேசமாகும். பாக் குடைவரை கோயில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 74 உதயகிரி குகை கோயில் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி ஒடிசா ஆகும். உதயகிரி குகை கோயில் ஒடிசாவில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 75 வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோயில்கள் எந்த கட்டிடக்கலை பாணியின் சிறப்பு அம்சமாகும்? சரியான விடை ஆப்ஷன் சி நாகரா பாணியாகும். வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள் நாகரா பாணியின் சிறப்பம்சமாகும். கொஸ்டின் நம்பர் 76 குப்தர்கள் காலத்து கோவில்களின் வடிவமைப்புகளை சரியானதை தேர்ந்தெடு. 1 தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். 2 விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள். 3 வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோயில்கள். 4 செவ்வக மற்றும் வட்ட வடிவ கோயில்கள். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 77 பொறுத்துக. 1 சமத், 2 ரத்னகிரி, 3 மிர்பூர்கான், 4 புத்தர் சிலை. சரியான விடை ஆப்ஷன் சி 1க்கு இ, 2க்கு அ, 3க்கு இ, 4க்கு ஆ. 1 சமத் உத்தரப்பிரதேசம், 2 ரத்னகிரி ஒடிசா, 3 மிர்பூர்கான் சிந்து, 4 புத்தர் சிலை சாராநாத். கொஸ்டின் நம்பர் 78 வணிக குழு உறுப்பினர்களின் இடையே ஏற்படும் தகராறுகள் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து எந்த ஸ்மிருதி கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரகஸ்பதி ஸ்மிருதியாகும். கொஸ்டின் நம்பர் 79 குப்தர்கள் காலத்து உலோகவியல் கைவினையாளர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? சரியான விடை ஆப்ஷன் டி மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டாகும். மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு குப்தர்கள் காலத்து உலோகவியல் கைவினையாளர்களின் திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. கொஸ்டின் நம்பர் 80 1 கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று சாராநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையுள்ள புத்தர் சிலை ஆகும். 2 புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி குகையின் நுழைவாயில் இருந்த வராக அவதார சிலையாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 81 குப்தர்கள் காலத்து உலோக சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. 1 சாராநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையுள்ள புத்தர் சிலையாகும். இது பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலையாகும். 3 சுல்தான்கஞ்சில் உள்ள 7 அடி புத்தர் சிலையாகும். 4 உதயகிரி குகையில் நுழைவாயில் உள்ள வராக அவதார சிலையாகும். சரியான விடை ஆப்ஷன் சி 2ம் 3ம் சரியானதாகும்.
பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலையும் சுல்தான்கஞ்சில் உள்ள 7 அடி புத்தர் சிலையும் குப்தர்கள் காலத்தில் உலோக சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். நம்பர் 82 குப்தர் காலத்தில் எப்பகுதியில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேசிய ஓவிய முறையின் தலைசிறந்த ஓவியமாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ அஜந்தா பாக் ஆகும். அஜந்தா மற்றும் பாக் பகுதியில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேசிய ஓவிய முறையின் தலைசிறந்த ஓவியமாகும். கொஸ்டின் நம்பர் 83 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பிரெஸ்கோ எனப்படும் சுவரோவியங்கள் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போது வரையப்படுபவையாகும். ஆப்ஷன் பி குப்தர் காலத்து மண்பாண்டங்கள் தனிப்பட்ட சிறப்பம்சம் வாய்ந்த கருப்பு மண்பாண்டங்களாகும். ஆப்ஷன் சி குப்தர்கள் பிராகிருத மொழியை அலுவல் மொழியாக கொண்டிருந்தனர். ஆப்ஷன் டி புராணங்களும் இதிகாசங்களும் குப்தர் காலத்தில் இயற்றப்பட்டவையாகும். தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் குப்தர்கள் சமஸ்கிருத மொழியை அலுவல் மொழியாக கொண்டிருந்தனர். கொஸ்டின் நம்பர் 84 பொறுத்துக. 1 பாணனி, 2 பதஞ்சலி, 3 அமரசிம்மர், 4 சந்திரகோமியர். சரியான விடை ஆப்ஷன் டி. 1க்கு அ, 2க்கு அ, 3க்கு இ, 4க்கு இ. 1 பாணினி அஷ்டத்யாயி என்ற நூலை இயற்றினார். 2 பதஞ்சலி மகாபாஷ்யா என்ற நூலை இயற்றினார். 3 அமரசிம்மர் அமரகோசம் என்ற நூலை இயற்றினார். 4 சந்திரகோமியர் சந்திர வியாகரணம் என்ற நூலை இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 85 வசுபந்தின் சீடர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. வசுபந்தின் சீடர் திக்நாதர் ஆவார்.